நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிஸ்டர் ரெபேக்காள் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற டாபிக் அதை தான் பேசணும். நான் ஒன்று கொண்டு வந்தேன். ஆனால் கர்த்தர் எவர்கள் தேவ ஆவியினால் வழி நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவ பிள்ளைகள். ஆதலால் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிற டாபிக் என்னவென்றால், நாம் எல்லாரும் பரமேறும் பரிசுத்தவான்கள். பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். அதுதான் நமது டாபிக்காக இருக்கிறது. பரமேறும் பரிசுத்தவான்கள். பரலோகம் பரிசுத்தவான்களை மாத்திரம்தான் இருக்கும். வேற யாரும் பரலோகத்துக்குள் போக முடியாது. பரமேறும் பரிசுத்தவான்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற டாபிக்காக இருக்கிறது. நாம் நடக்கிற நடக்கையின் மூலமாகவும் நாம் செய்கிற செயல்களின் மூலமாகவும் தான் நாம் இறைவனிடம் சேர முடியும். நாம் நடக்கிற நடக்கையின் மூலமாகவும் செய்கிற செய்கையின் மூலமாகவும் இயேசுவை கண்டடையலாம். பாருங்கள், சமயப்பணி என்று ஒன்று உண்டு. சமயப்பணி என்றால் கடவுளை கற்பிப்பது. சமுதாய பணி என்றால் கடவுளை காண்பிப்பது. நம்ம என்ன செய்ய போறோம் பாருங்கள். கடவுளை ஒரு மனிதன் கற்றுக்கொள்ளுகிற பருவம் சண்டே கிளாஸ். கடவுள்னா யாரு? கடவுளுக்கு பயப்படணும், அவரு தான் இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்குனாரு அப்படின்னு சொல்லி கடவுளை கற்றுக்கொள்ளுகிற பருவம் எது தெரியுமா? சண்டே கிளாஸ். ரெண்டாவது, கடவுளை பின்பற்றுகிற பருவம், இந்த பைபிளை பின்பற்றுகிற பருவம் எது தெரியுமா? யூத். இளமைதான் கடவுளை பின்பற்றுகிற பருவம். வயசானவங்க பின்பற்ற முடியாது. போய் ஒரு டீ வாங்கிட்டு வரணும் போமா. இப்போ கூட்டிட்டு பண்ணோம்னா வாலிபம் எப்படி ஓடி வந்துச்சு தெரியுமா? செல் எடுத்துக்கிட்டு. கடவுளை பின்பற்றுகிற பருவம் யூத். கடவுளை பிரதிபலிக்கிற பருவம் முதுமை. கடவுளை பிரதிபலிக்க முடியாவிட்டால் நீ பரலோகம் போக முடியாது. கடவுள் எப்படிப்பட்டவர்? கடவுள் என்ன சொன்னாரோ அதை வாழ்ந்து காண்பிக்காவிட்டால் நீ பரலோகத்துக்குள் போக முடியாது. பாருங்க, பரமேறும் பரிசுத்தவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரலோகம் போகணும்னா பரலோகத்துக்கு போனவங்களை தானே பின்பற்றணும். யாரையோ பின்பற்றிட்டு கிடக்குறீங்க. யார் பரலோகத்துக்கு போனாங்களோ அவங்கள தான் பின்பற்றணும். யார் பரலோகத்துக்கு போனார்கள்? படிப்போம். ஏனோக்கு ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24 ஏனோக்கை உயிரோடு பரலோகத்துக்கு போனோம். பின்பற்ற வேண்டும். சடன்லி கேரிட் அவே. அக்கிரமம் நிறைந்த பூர்வ உலகத்தை விட்டு ஏனோக்கு திடீர்னு காணாம போயிட்டான். பரலோகம் இழுத்து கொண்டதவனை என்று சொல்லப்படுது. படிங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். திடீர்னு சடன்லி தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். பரலோகம் போயிட்டான். திடீர்னு போக ஏனோக்கை பின்பற்றணும். ஏனோக்கை நாம் பின்பற்றினால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏனென்றால் பரலோகம் ஏனோக்கை இழுத்துக் கொண்டு சடன்லி கேரிட்டு அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையிலேயே காணப்படாமல் போயிட்டான். நீயும் ஜபம் பண்ணி சஞ்சரிப்புனா ஜபம். நீ ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போதே காணாம போயிடுவ. பரலோகம் இழுத்துக்கொள்ளு. ஏனோக்கை பின்பற்று. யாரு? இரண்டாவது எலியா. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11. எலியாவும் சடன்லி திடீர்னு பரலோகம் இழுத்து கொண்டது. சுழல் காற்றில் அவர் பாட்டுக்கு நடந்துட்டு போறாரு. திடீரென சுழல் காற்றில் எலியா பரலோகத்துக்கு போனார் என்று எழுதப்பட்டிருக்கும். படிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகரியா 4:14, 2 ராஜாக்கள் 2:11. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போயிருக்கையில் அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் வந்து அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்து சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். அண்டர்லைன் பண்ணுங்க. உயிரோடே பரலோகத்துக்கு ஏறி போனார். திடீர்னு சடன்லி இழுத்துருச்சு பரலோகம். அவரை தான் பின்பற்றுங்க. எலியாவை தான் பின்பற்றுங்க. வேற யாரையும் பின்பற்றக்கூடாது.
உன்னையும் பரலோகம் இழுத்துக்கும், திடீர்னு இழுத்துக்கும். பரலோகத்துக்கு அவர் ஏறி போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது இயேசு மார்க் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் அப்போஸ்தலர் 1:11 எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக இயேசு பரலோகத்துக்கு போனார் என்று எழுதப்பட்டது. கலிலேயா மனுஷரை நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்க? அப்படியே உயிரோட கல்லறையிலுக்கு அப்படியே வானத்துக்கு போய் பரலோகத்துக்கு போனாராம். படியுங்கள். அப்போஸ்தலர் 1:11 அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மார்க் 16:19, லூக்கா 24:39 எல்லாம். மார்க் 16:19 படிங்க. உயிரோடு பரலோகத்துக்கு போனார். இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். படியுங்க. மார்க் 16:19. அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். இயேசு 16:19, அதாவது மார்க் 16:19. இயேசு 16ஆம் அதிகாரம் இவ்விதமாய் கர்த்தர் அவரோடு பேசிக் கொண்டிருக்கையில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். திடீர்னு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு திடீர்னு போயிட்டாரு. பேசிட்டு இருக்கவா பரலோகத்துக்கு போயிடுவார். ஆமா, பரலோகம் இழுத்துடும். அதனால இயேசுவை நாம் எல்லாரும் பின்பற்ற வேண்டும். இயேசுவை பரலோகம் இழுத்து கொண்டது. பவுலை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1-8 வரை அவர் உயிரோடு 3ஆம் வானத்திற்கு போனேன் என்று சொல்லுகிறார். அங்கே மனுஷர் பேசாத பாஷையெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்கோ. எவ்வளவு ஜனங்கள் இருந்தார்கள் தெரியுமா? மனுஷர் பேசாத பாஷையெல்லாம் அங்க பேசுறாங்கோ. 3ஆம் வானத்துக்கு போயிட்டேன். அதுதான் அந்த பரலோகத்துக்கிட்ட போயிட்டேன் நான். அங்க பார்த்தா எல்லாம் மனுஷர்கள் தான் இருக்காங்கோ. ஆனா மனுஷர் பேசாத பாஷையெல்லாம் அங்க பேசுறாங்க. படிப்பா. 3ஆம் வானம் போனாராம். 12:1-8 வரை. அன்றும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து 1, அதாவது 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1-8. மேன்மை பாராட்டுகிற எனக்கு தகுதி அல்லவோ? ஆயிரம் கர்த்தர் அருள் தரிசனங்களை வெளிப்படுத்துவதை சொல்லுகிறேன். கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷங்களுக்கு முன்பு 3 வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அவரை பத்தி தான் சொல்றாரு. 3ஆம் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவன் அங்கே யார் இருந்தது? அவன் சரீரத்தில் இருந்ததானே, சரித்திற்கு புறம் போயிருந்ததானே, அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் நான் சரீரத்தில் இருந்தேனா இல்ல சரீரத்துக்கு புறம்பே இருந்தேனா அதெல்லாம் தெரியாது. ஆனா நான் சரீரத்திலேயே எங்க போயிட்டேன்? 3ஆம் வானத்துக்கு போயிட்டேன். அந்த மனுஷன் வருஷத்துக்குள்ள எடுக்கப்பட்டு மனுஷன் பேசாதபடிக்கு வாக்குத்தத்தத்துக்கு கெட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டேன் என்று அங்க இரண்டு பாஷைகளையோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மனுஷர் பேசக்கூடாத பாஷைகளையெல்லாம், மனுஷர் பேசாத பாஷையெல்லாம் அந்த ஜனங்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். 3ஆம் வானம் வரை நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று சொல்லுகிறார் பவுல். அதனால் பவுலை பின்பற்றினா நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். அடுத்தது யார பின்பு? யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5. அது போய் படித்துக் கொள்ளுங்கள். யோவானும் பரலோகத்துக்கு போனார். அடுத்தது 7வது சிலுவை கள்ளன் பரலோகத்துக்கு போனார். வலது பக்கத்தில் ஒரு கள்ளனையும் இடது பக்கத்தில் ஒரு கள்ளனையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்போ இந்த சிலுவை கள்ளன் வேண்டிக் கொள்ளுகிறான், வலது பக்கத்தில் இருக்கிறவன் நமது ராஜ்யத்தில் என்ன நினைச்சுக்கிறியா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு என்ன சொல்ற? இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இன்னைக்கே இருப்பேன் பரலோகத்துல. கண்ணை மூணா பரலோகம் தெரியும் உனக்கு சொல்றாரு. இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பா, இன்னைக்கே பரலோகம் உனக்கு போ. சிலுவை கல்லனை பின்பற்று. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார். ஆமென். உமது ராஜ்யத்தில் என்னை நினைத்துக் கொண்டு யார் கேட்கிறீங்களோ எல்லாருக்கும் பரலோகம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கே நீ சாகரத்தை பத்தி கவலைப்பட. இன்றைக்கே நீ கண்ணை முன்னா எங்கூட தான் இருப்ப பரலோகத்துல. கண்ணை முன்னா பரலோகம் தெரியும். ஐஸ்வர்யவான் கண்ணை மூடணும்னா நரகம் தெரிஞ்சுது. உடனே அந்த ஆவி சொல்லுது, ஐயோ தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிட்டாரு. தண்ணியே இல்லையே, இங்க ஒரு சொட்டு கூட இல்லையே. அவன் தண்ணியில படுத்துட்டு இருக்கிறானே கடலுக்குள்ள. ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கல. இது நாக்கு விரலுக்கு ஐயோ தண்ணி தண்ணி தண்ணின்னு கத்துறான். தண்ணி இல்லாம ஒரு சொட்டு கேட்டுட்டு கிடக்கும். செத்த உடனே நரகம் தெரியுது. தண்ணியே இல்லை, தாகமாக்குது. ஐயோ இந்த அக்னி ஜுவாலையில் வேதனை படுறேங்கிறான். செத்த உடனே நரகத்துக்கு போவேன், இல்லைன்னா செத்த உடனே மோட்சத்துக்கு போவேன். இன்னைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். சிலுவை கள்ளனை பின்பற்றி. எத்தனை பேர் சொன்னேன்? உயிரோட பரலோகத்துக்கு போனவங்க ஏனோக்கு, எலியா, இயேசு, பவுல், கள்ளன்.
இத்தனை பேரும் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இதுல எல்லாரையும் பேசிட்டு இருக்க எங்க சிஸ்டர் டைம் கொடுக்க போறாங்க? அதெல்லாம் முடியாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேச சொல்லிட்டாங்க. எவ்வளவு நேரம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. நான் கரெக்டா 1 hour முடிச்சிருவேன். ஏன்னா இத்தனை பேர் பேச முடியாது. 2 பேரை மாத்திரம் நாம பின்பற்றலாம். 2 பேரை மாத்திரம் நாம பின்பற்ற ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோம். இயேசு உயிரோடே பரலோகத்துக்கு போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிரோடே பரலோகத்துக்கு போனார். அப்ப இந்த உலகத்தில் இயேசு என்ன செய்தார்? அதை கொஞ்சம் பின்பற்ற. அது செய்தது உலகம் கொள்ளாதான். பைபிள் புக்கே பார்த்தாதான் அவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. அத்தனையும் சொல்லவும் டைம் இல்லை, பேசவும் டைம் இல்லை. உலகம் கொள்ளாதுன்னு போட்டு அவர் செய்து செய்யுது. அதனால நம்ம சின்ன புக்கை வச்சுக்கிட்டு தூக்கிட்டு அதை கூட தூக்கிட்டு வர முடியாம கஷ்டப்பட்டு தெரியும். நம்ம இந்த பைபிள் புத்தக சுமை சுமக்கும் கழுதிகளாக அதுல என்ன இருக்குதுன்னு தெரியாது. சும்மா சுமந்துட்டு போறது இவ்வளோ பெரிய வெயிட்ட பாருங்க. இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதுக்கு தான் அதே மாதிரி தான் நம்ம செய்யணும். எதற்கு வந்தார்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15 கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் தெரியுமா? எதுக்கு வந்தார் தெரியுமா? சாத்தானினுடைய தலையை நசுக்கிறதுக்கு வந்தார். ஆமென், அல்லேலூயா. நசுக்கிறதுக்கு தான் வந்தார். ஆமென். நான் அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமென். தலையை நசுக்கதாண்ட வந்தேன். நீயும் நசுக்கணும் சாத்தானை. நீ சாத்தானின் தலையை நசுக்காம பரலோகத்துக்குள்ள வர முடியாது. படியுங்கள், இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? படியுங்கள். ஆதியாகமம் 3:15 சொல்றார். சாத்தானும் அவரும் நேரடியாக பேசிக் கொள்ளுகிறார்கள். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் உனக்கும் ஸ்திரீக்கும் சாத்தானை பார்த்து சொல்றார், உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நான் உன் தலையை நசுக்குவேன், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஆமென், அல்லேலூயா. சொல்லிட்டாரு. நீ ஸ்திரீயை ஏமாத்தினியா? ஏமாத்தி அவளுக்கு மரண சாபம் கொடுத்துட்டியா? நம்ம ஒரு காலம் வரும், அப்போ உன் தலையை நசுக்குவேன். அதே மாதிரி தலையை நசுக்கு வந்துட்டார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சிலுவையில் வைத்து சாத்தானின் தலையை அவர் நசுக்கினார் என்று எழுதப்பட்டது. படியுங்கள். அவன் நசுக்கப்பட்டவன். தலை நசுக்கினவங்க பயப்படாதீங்க. சாத்தானுக்கு யாரும் பயப்படக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே தலையை நசுக்கி விட்டுட்டாரு சிலுவையில். படியுங்கள். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் எவ்வளோ கத்துனாலும் சரி, தலை நசுக்கணுமே, கவலைப்படாது. இப்போ ஒரு பாம்பு வருது, தலை நசுக்கி கிடைச்சுன்னா பயப்படுவீங்களா? நல்லாவே போய் தொடுவீங்க. ஏன்னா அதுக்கு தலை இல்லையே. ஏன் பாம்பு போய் தொட்டேன்? அதுக்கு தலை இல்லை, அதனால நான் தொட்டேன். பிசாசுக்கு தலை இல்லை, ஏன் பயப்படுறீங்க? வாழை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. படியுங்கள். 4ஆம் அதிகாரம் 5 நசுக்குகிறார் பாருங்கள். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் வித்து இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்வனமாய் இருக்கிற தம்முடைய குமாரனாகிய தேவன் அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை அனுப்பிவிட்டார். காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்துவை அனுப்பினபடினால் இயேசு கிறிஸ்து சாத்தானின் தலையை சிலுவையில் வைத்து நசுக்கினார் என்று எழுதினார். அவர் உன் தலையை நசுக்க வருவார். நீ அவர் குதிங்காலை தான் நசுக்கிக் கொண்டிருப்பாய். அவன் நமக்கு கஷ்டங்கள் கொடுத்தா சாத்தா அது குதிங்கால் தான், காலில் தான் கஷ்டம். தலையை நசுக்கியாச்சு, நசுக்கி விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எத்தனை பிசாசின் தன்மைகள் நம்ம குடும்பத்துல எல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் கவலை. எத்தனை தன்மைகள் இருக்கு தெரியுமா? 19 பேய் குடும்பங்களுக்குள்ள வருதான், சபைக்குள்ள. ரிட்டன் எழுதுனது தான் என்னால இவ்வளவுதான் எழுத முடிஞ்சது. எத்தனை பேய் இருந்ததோ தெரியல. ஃபர்ஸ்ட் அதோடைய சிம்டம் நம்ம குடும்பத்துல இந்த சிம்டம் இருந்துச்சுன்னா பிசாசின் ஆவி இருக்குதுன்னு அர்த்தம். இத்தனையும் நாம் ஜெயம் கொள்வதற்காக வழிகளையும் நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், நம்ம குடும்பத்துல பிசாசின் ஆவி இருக்குதுன்னு சொன்னா ஒண்ணு நம்மளை அடிமைப்படுத்தும் என்று சொல்லப்படும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 42 இயேசு சொன்னார், அடிமைப்படுத்தும் ஆவி. நம்மளை அடிமைப்படுத்துறது. ஏய், நீ போய் அதை செய், நீ போய் இதை செய்யணும். ஒரு குடும்பத்துல யாராவது ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அடிமைப்படுத்தும் ஆவி நம்ம வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். 2வது, அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவி. அது தவளைக்கு போன ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கு. அற்புதங்களை செய்யும். அதுவும் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் உலகத்தின் ஆவி 1 கொரிந்தியர் 2:12 உலகத்தின் ஆவி பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஊமையான ஆவி மார்க் 9:17 பாருங்க. மார்க் 9:17-25 வாயே பேசாது, காதும் கேட்காது. அப்படி யாராவது வீட்டில் இருக்காங்களா பாருங்க. எவ்வளவு சொன்னாலும் ஏறாது, பேசாமையே போவோம். ஊமையும் செவிடுமான ஆவி இயேசுகிட்ட வந்து நின்று சொல்லுவோம். வாயும் பேசாது, காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது, அப்படியே வந்து நிற்கிறோம். எப்பத்தானாராம் இறந்துச்சோம். படியுங்க. மார்க்கு ஊமையும் செவிடு. எவ்வளவு சொன்னாலும் ஏறாது, எவ்வளவு வயசு சொன்னாலும் வீட்டுல ஏற மாட்டேங்குது அவங்களுக்கு. அது ஊமையும் செவிடுமான, அது பேசாது.
படியுங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடியதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவை நோக்கி ஊமையும் செவியும் ஆவியே, என்ன ஆவி வந்து நிக்குது? ஊமையும் செவியும் ஊமை பார்க்கறது வாய் பேசாது வந்து நிக்குது. அப்படிதான் இருக்கும் சொல்லுங்க. ஒன்றும் செய்யாது, எல்லா கருத்தையும் செய்யும். கப்புன்னு என்ன சொன்னாலும் எப்படி பண்ணிட்டு இருக்கிற ஆவி நம்ம வீட்டுல இருக்குதுன்னா அந்த ஊமையும் செய்யும். இயேசு அதை துரத்தினார். பாருங்கள், எப்பத்தா என்றார் திறக்கப்படுவாயாக என்றார். உடனே வாயு பேசிச்சு கண்ணு அந்த ஆவியும் நம்ம துரத்த முடியும். அடுத்தது எரிச்சலின் ஆவி, எண்ணாகமம் 5:30. எரிச்சலின் ஆவின்னு போட்டிருக்காரு. எண்ணாகமம் 5:30. எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல், தொட்டதுக்கெல்லாம். கலக்கும் ஆவி, தானியேல் 1:7. அடுத்தது கனநித்திரையின் ஆவி, ஏசாயா 29:10. கனநித்திரையின் ஆவின்னு போட்டிருக்காரு. தூங்கிக்கிட்டே இருக்கும், 10 மணி ஆனாலும் இழுத்தா கூட எந்திரிக்காது. தரன்னு எங்க வீட்லயும் இழுக்கிறனே நானு பிடிச்சு ஓர்வையை பிடிச்சி இழுக்கெல்லாம் அப்படியே குப்பரடிச்சுது. என்ன பண்றாங்கன்னு தெரியாது. புரட்டி 10 மணிக்கும் புரட்டி வரும். கனநித்திரையின் ஆவி ஜெபிக்காதது காலையில் இருந்துச்சு. இது நம்ம குடும்பத்தில் இருக்கலாம். அடுத்தது குருட்டாவி, மத்தேயு 12:22. தாறுமாறியின் ஆவி, ஏசாயா 19:14. பயமுள்ளாவி, ஒரு நாள் சர்ச்சுக்கு வரும், இன்னொரு நாள் வேலைக்கு போகும். ஞாயிற்றுக்கிழமை யாரு எல்லாத்தையும் தான் சொல்லிட்டு இருக்கேன், என்னுடைய அனுபவத்தை தான் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வேணா வேலைக்கு போகும். தாறுமாறியின் ஆவி பாருங்கள். பலவீனப்படுத்தும் ஆவி, லூக்கா 13:11. பொய்யின் ஆவி, 1 ராஜாக்கள் 22:22. முறிந்த ஆவி, நீதிமொழிகள் 17:22. வஞ்சிக்கிற ஆவி, 1 தீமோத்தேயு 4:1. விசனப்படுத்தும் ஆவி, நல்ல நறுக்குன்னு நம்மளுக்கு இருக்கு. அப்புறம் நம்ம அதை நினைச்சிட்டு அழுதுக்கு இதுதான் சாம்பிள். அதுதான் என்னை விசனப்படுத்தி ஒரு ஆவி அழுது நான் உங்க சர்ச்சுக்கு வரேன்னு சொன்னேன். அதுலதான் ஃப்ரெண்ட் ஆனாங்க. அழுது சர்ச்சில் கேளுங்க, ஒரு ஆவி வந்து விசனப்படுத்திடுச்சு. இந்த மாதிரி ஏமா ஒரு பாஸ்டர் நீ அழுகலாமா, நான் ஆறுதல் படுத்தி வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இது அழுகிறத ஒருத்தி என்னமோ சொல்லிட்டாலாம். விசனப்படுத்தும் ஆவி நம்மளை. அப்புறம் வேசித்தனத்தின் ஆவி, ஓசியா 4. இதுல எந்த ஆவியா இருந்தாலும் நாம் துரத்தி விட முடியும். இந்த ஆவிகளை விட முடியும். இயேசு கிட்ட 12 சீடர்கள் இருந்தார்கள், 70 சீடர்கள் இருந்தார்கள், 120 சீடர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் ஒரு பேயை கொண்டாந்து சீஷர்கள் கிட்ட கொண்டாங்க. நீங்க இதெல்லாம் பேய் துரத்துறவங்க, இந்த சீஷர்கள் எல்லாம் பேய் துரத்தி தாக்குறாங்கன்னு ஒரு ஆளை இது பண்ணா தன்னுடைய மகனை கொண்டு வந்து சீஷர்கள் கிட்ட பண்ணா. என் மகனையும் துரத்துங்களே, கொஞ்சம் துரத்துங்க. எல்லா சீஷர்களையும் ஒவ்வொரு சீஷர்கள்கிட்டையா கொண்டு போய் பேய் துரத்து போய் என் பையனுக்கு பேய் துரத்தி பார்க்குறாங்களா. இந்த சீஷர்கள் போகவே மாட்டேங்குதா. எல்லா சீஷரும் தாங்கவே முடியலையா. துரத்தி பார்க்குறாங்களா. உங்க புருஷாவியை துரத்த முடியுதா? உனக்கு முடியல. யாருனாலையும் முடியல. பிள்ளைய நாவையை துரத்தவும் முடியாது. எத்தனை பாஸ்ட்டு போயிருப்பேன். என்கிட்ட ஒரு அம்மா இருக்குது, 23 வருஷமா வந்துட்டு இருக்குது. சிஸ்டர் நீ தான் துரத்தணும், நீ தான் துரத்தணும். நான் எத்தனை பாஸ்ட்டே போனேன், எங்கேயும் போகவே மாட்டேங்குது. துரத்துனாங்க. அப்புறம் இங்கே என்னமோ ஆள் பேய் துரத்திட்டு இருந்தாரு. எல்லாம் அப்படியே தொப்பு விழுகுறாங்க. போனேன், சோப்பு வேடிக்கை பார்க்கலான்ட்டு போனேன். அப்படி இப்படிங்கிறாங்க, எல்லாரும் விழுகுறாங்க. அப்புறம் ஒரு அம்மா பக்கத்துல இருந்துச்சு, என்னை பார்த்து ஒயிட் அண்ட் ஒயிட் இது இருக்குது, இது பேய் துரத்துமோ என்னமோட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த அம்மா என்னை கேட்கலாமா, எங்க சிஸ்டர் இல்லை என்னம்மா நீ எனக்கு பேய் துரத்துறியா அப்படின்னு. ஏமா நீ இந்த சர்ச் ஆளு, அவர் தான் துரத்திட்டு இருக்கிறாரே, போய் அவர்கிட்ட துரத்திக்க விட்டு. இல்லை சிஸ்டர் நீங்க துரத்துவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏன் சொல்றேன், ஒன்றும் இல்லை, அவர் துரத்துறாரு தான். ஆனா வெளியே வாசல்ல போனா மறுபடியும் பிடிச்சிக்குது. விழுந்துருவேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனா அந்த ஆவி என்னை பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் அப்படியேதான் இது எவ்வளவு நாளா வர, 3 வருஷமா வரேன். 3 வருஷமா வரேன். அந்த ஆள் துரத்தி விடுறாரு, மறுபடியும் பிடிச்சிக்குது, போக மாட்டேங்குது. அதனால நீ துரத்துறது, ஐயோ எனக்கு பேய் துரத்துறதுன்னா நான் பயம், நான் வரமாட்டேன். நீ போய் பேய் துரத்துறவங்கள்ட்ட போய் துரத்த முடியல. சீஷர்கிட்ட வந்து கேட்கறாங்க, இங்க பாருங்க, சீஷர்கிட்ட வந்து துரத்தவே முடியல. சீஷர்களே உடனே என்னடா அந்த சீஷர்கள் அந்த ஆவியை துரத்தவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனோட தாய் தகப்பன் 2 பேரும் அந்த பையனை இழுத்துட்டு இயேசுகிட்டே போயிட்டாங்க. கம்ப்ளைண்ட் இயேசுவே என்னன்னாங்க, உங்க சீஷர்கள் எல்லாம் பேய் துரத்துறீங்க, நீங்க எல்லாம் உங்க சீஷர்கள் ஒவ்வொருத்தரையும் கேட்டு பார்த்தா இந்த பையனோட பேரை துரத்தவே மாட்டேங்கிறாங்க, நீராவது துரத்தாண்டு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னா நுரை தள்ளி புரண்டு போய்விட்டான். இயேசுவை பார்த்தோன்னா நுரைதல் தான். இயேசுவை பார்த்ததும் நுரைதள்ளி புரண்டு போய்விட்டானா. உடனே சீஷர்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துருச்சு. இயேசுவை இங்க வாங்க,
ஏன் எங்கனால துரத்த முடியல, ஏன் எங்கனால துரத்த முடியல, அதோடைய அப்படி அந்த ரகசியத்தை சொல்றேன் வான்னு கூட்டிட்டு போறாங்க. எடுங்கள் மார்க் 9ஆம் அதிகாரம் 28, 29. இன்னைக்கு போய் உங்க புருஷனோட பேய நீங்க தான் துரத்தணும். ஆமா, அதுக்கு தான் அந்த ரகசியத்தை சொல்லறதுன்னா. உங்க வீட்டுல யாராருக்கு என்னென்ன பேய் பிடிச்சிருக்கு அது நீயே துரத்து. படிங்க மார்க் 9, 28, 29. வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் அவளுக்கு தனித்து கேட்டார். தனித்து யோசி இருக்கும்போது போய் கேட்கறாங்க, எங்கனால அதை துரத்தவே முடியல, உண்மை பார்த்தோம்னா உலகில் புரண்டு போயிடுச்சு, அந்த அசுத்தாவி போய்விட்டது, பாருங்கள் அந்த ரகசியம் என்ன என்று கேட்கிறார்கள் சீஷர்கள். அதற்கு அந்த ரகசியத்தை சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரம் 25, 26. அப்பொழுது ஜனக்கூட்டமாய் ஓடி இயேசு கண்டு அந்த அசுத்தாவை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனுக்கு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே, நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அழுத்தினார். 9, அதாவது 9ஆம் அதிகாரம் 25, 26 இருக்கு. அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்தவனை போல் என்று அநேகர் சொல்லத்தக்க அந்த அளவுக்கு போய்விட்டது. மார்க் 9ஆம் அதிகாரம் 29. அதற்கு அவர், இவனை பிசாசு ஜபத்தினாலும் உபதேசத்தினாலும் என்ன சொல்றேன்? 28, 29 படிங்க. வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்தி விட எங்களால் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு என்ன பதில் சொல்லுகிறார்? ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேற எந்த விதத்திலும் இந்த ஆவி புறப்பட்டு போகாது. நீ ஜபம் உபவாசம் இந்த ரெண்டையும் பண்ணிட்டு இருந்தா தான் போகும்.